உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இது எங்கள் நிலம். நான் உங்கள் சுகிர்தன். கிளிநொச்சி மாவட்டம் வன்னேரியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஏக்கர் உறுதி காணி விற்பனைக்காக வந்திருக்குது. இந்த காணி தொடர்பான முழுமையான காணொலியை பார்க்குறதுக்கு முன்னுக்கு இப்போ தான் என்னுடைய யூடியூப் தளத்தை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை முழுமையாக பாருங்கள். இப்போ வாங்க நாங்கள் காணொலிக்குள்ளே போகலாம். இந்த காணி சரியாக எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி இப்போ நாங்கள் பார்ப்போம். அதாவது இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பிரதான பாதை பார்த்தீங்கன்னு சொன்னால் முருகண்டியில் இருந்து வன்னேரி குளம் வருகின்ற ஒரு பிரதான பாதையாக இருக்குது. அதாவது அக்கராயன் சந்தி கடந்து நீங்கள் வன்னேரி குளம் பக்கம் வந்தீங்கன்னு சொன்னால் ஐயனார் கோயில் வரும். வன்னேரி ஐயனார் கோயில். அந்த ஐயனார் கோயிலிருந்து சரியாக ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்திலேயே இந்த காணி இருக்குது. அந்த பிரதான பாதையில இருந்து கிட்டத்தட்ட 3வது காணியாக இந்த காணி அமைஞ்சிருக்குது. பாதை பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல பெரிய பாதை தான். பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பிரதான தார் பாதையிலிருந்து ஒரு 3வது காணியாக இந்த காணி அமைஞ்சிருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 பக்கங்களுமே பார்த்தீங்கன்னா வயல் இருக்குது பாருங்க. வயலும் வயல் சார்ந்த ஒரு இடமாக இந்த இடம் காணப்படுது. மொத்தம் 1 ஏக்கர் உறுதி காணி. இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த பாதை பெரிய பாதை பாருங்க. இங்கால சுற்றி வர வீடுகள் எல்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த காணி தான் அந்த காணி. ஒரு வீட்டோட இருக்குது பாருங்க. இப்போ நாங்கள் காணிக்குள்ளே போய் காணியினுடைய அமைப்புகளை பார்க்கலாம். அதுக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நாங்கள் வந்த பாதை தான் நல்ல பெரிய பாதை பாருங்க. இதிலேருந்து ஒரு கொஞ்சம் தூரத்துலேயே அந்த தார் பாதை இருக்குது. இங்கால சுற்றி வர பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடுகள் எல்லாம் இருக்குதுங்க. அதோட சேர்த்து வயல்கள் எல்லாம் இருக்குது. நல்ல ஒரு அமைதியான ஒரு சூழலை கொண்ட ஒரு அற்புதமான ஒரு இடம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ நாங்கள் காணிக்குள்ளே போய் காணியினுடைய அமைப்புகள் எல்லாத்தையுமே பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கேருந்து அங்கே தொங்கலில் தெரிகிற அந்த மரம் வரைக்கும் இந்த காணியோட எல்லை போய்கொண்டே இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த சைட்டில் இருக்க அந்த வேலி அப்படியே நேராக போய் அதே மாதிரி அங்காள பக்கத்தில் இருக்கிற அந்த வேலி அப்படியே போய் தொங்கலில் தெரியுது பாருங்க. பெரிய மரம். அந்த மரத்துக்கு அங்காள வரைக்கும் இந்த எல்லை இருக்குது. மொத்தம் 1 ஏக்கர் காணி இருக்குது. உறுதி காணி. வீடு 2 ரூம் இருக்குது. ஹோல் கிச்சன் இருக்குது. முன்னுக்கு 4 தூண் விட்டு அத்திவாரம் கட்டியிருக்கணும். போட்டிக்கோ இறக்கிறதுக்காக அப்படியே குறையா நிற்கிது. வீட்டை போய் பார்க்கலாம். முதல்ல வீட்டை பார்த்துட்டு பிற காணியை பார்க்கலாம். உள்ளே போனோம்னா ஒரு சின்னதாக ஒரு ஹோல் ஒன்று இருக்குது. அமைப்பான ஒரு வீடுங்க. உண்மையான பிரச்சனை இல்லை. ஒரு ஃபேமிலி இருக்கக்கூடிய மாதிரி ஒரு நல்ல வீடு தான். இங்கே இது சாமி அறை இருக்குது. மேலே மூலக்கை கூரை தான் போட்டிருக்காங்க. பனைமர தீராந்தி தான் போட்டிருக்காங்க. பனையெல்லாம் போட்டிருக்காங்க. பார்த்தா தெரியும் உங்களுக்கு. மரங்கள் பனையன்றபடியாக நீங்கள் நம்பிக்கையாக பிரச்சனை இல்லை. அது உட்காமல் அப்படி இருக்குது. இங்கே இன்னொரு ரூம் ஒன்று இருக்குது. 2 ரூம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும். இதே மாதிரி இங்கே கிச்சன் இருக்குது. வீடு பெயிண்ட் எல்லாம் பண்ணி கொஞ்சம் கதவுகள் எல்லாம் நீங்கள் பார்த்து கொஞ்சம் போட்டுக்கொண்டீங்கன்னு சொன்னால் சரி. டாய்லெட் வசதி இருக்குது. கிணறு இல்லை. கிணறு நீங்கள் குழாய் கிணறு அடிச்சு கொள்ளணும். கிணறு வசதி இல்லை. நல்லா நீட்டாக இருக்குது. சின்ன வீடாக இருந்தாலும் நல்ல அமைப்பாக நல்ல நீட்டாக இருக்குது வீடு. பிரச்சனை இல்லை. இந்த வீடு இப்படி ஒரு வீடு நீங்கள் கட்டுறனாலே நார்மலாக ஒரு 20 லட்சம் ரூபா காசு இப்போ தேவை. என்ன 20 லட்சம் ரூபா இல்லாமல் இப்படி ஒரு வீடு கட்டிக்கொள்ள மாட்டீங்க. 2 ரூம் போல் கிச்சனோட கட்டுறா கூட ஒரு 20 லட்சம் ரூபா காசு கண்டிப்பாக இப்போ இருக்கிற விலைவாசிக்கு தேவை. ஓகே. இப்படி நாங்கள் இங்கே போனோம்னா இங்கே பாருங்கள் டாய்லெட் இருக்குது. அதுவும் உங்களுக்கு ஓகே. மற்றது கிணறு மட்டும் நீங்கள் வெட்டிக்கொண்டீங்கன்னு சொன்னால் சரி. மற்றபடி நல்ல ஒரு அமைதியான சூழல். பின்னுக்கு வயல் இருக்குது. முன்னுக்கெல்லாம் வீடு இருக்குது. அங்காலெல்லாம் வீடுகள் இருக்குது. பக்கத்தில் வீடுகள் எல்லாம் இருக்குது. பிரச்சனையே இல்லைங்க. உங்களை தெரியுது பாருங்கள். அந்த பனைமரங்கள், அந்த பனைமர கூடலோட அந்த காணி வருது. மொத்தம் 1 ஏக்கராக இருக்குது. இதில் 2-3 தடவை வயல்லாம் விதைச்சி வெட்டி எடுத்துருக்கீங்கன்னா கொஞ்சம் அங்கால பக்கங்களில் பள்ளம் பண்ணுறதுனால வயல்லாம் செய்யிருக்கணும். நீங்கள் தேவைப்பட்டுதுன்னு சொன்னால் நீங்கள் தென்னை மரங்கள் அதில் வச்சுக்கொள்ளலாம். பிரச்சனை இல்லை. காணியை இனி நீங்கள் வளப்படுத்த வேண்டியது உங்களோட வேலை தான். மறுபடி 1 ஏக்கர் காணி உறுதி காணி எடுத்துக்கொள்ள மாட்டீங்க. அது சரியான கஷ்டம். ஐயனார் கோயிலிருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்துலேயே இது அமைஞ்சிருக்குது இந்த காணி. பார்த்தீங்கன்னா தெரியும். உண்மையாலுமே இதெல்லாம் வயல்லாம் விதைச்சிருக்கிறாங்க. முதல் இந்த முறை விதைக்கல, போன முறை விதைச்சிருக்கிறாங்க. சும்மா இருக்கிற காணி தானே, வயலை உழுது போட்டு விதைச்சிருக்கணும்.
நீங்கள் எதை வேணால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்ல வடிவாக சூளையாக நீங்கள் வந்து பிளான் பண்ணி நீங்கள் தென்னை மாமரங்கள் பலாமரங்கள் வந்து பிளான் பண்ணி நீங்கள் வச்சுக்கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. கொஞ்சம் மண்ணடிச்சு தான் செய்ய வேண்டியிருக்கு. வயல் விதைச்சனால கொஞ்சம் தண்ணியெல்லாம் நிற்கிது பாருங்கள், கொஞ்சம் பள்ளமாக தான் இருக்குது. கொஞ்சம் மண்ணடிச்சு நீங்கள் வந்து டெவலப் பண்ணி கொண்டீங்கன்னா சரி, கொஞ்சம் கொஞ்சமாக செய்து கொள்ளலாம், அது பிரச்சனை இல்லை. மற்றது வந்து பார்த்தீங்கன்னா உறுதி காணியில் வந்து எடுத்துக்கொள்வது கஷ்டம். இப்போ கூடுதலாஞ்சாலாம் போமிட் காணியெல்லாம் இருக்குது. இப்போ இந்த காணியோட விலைக்கு வந்துடும். இந்த காணியோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஓனர் வந்து 35 லட்சம் தான் சொல்கிறேன். அப்படியே 1 ஏக்கர் காணியும் வீட்டோட சேர்த்து. நார்மலாக நாங்கள் வீட்டுக்கே ஒரு 20 லட்சம் ரூபா பெறுமதி போட்டால் கூட அங்கே காணிக்கு வந்து ஒரு 15 லட்சம் ரூபா அப்படி தான் பெறுமதி வந்து விழுது. ஆனால் நாங்கள் வந்து பேசி தீர்மானித்து எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் வந்து கூட்டிக்கொண்டு வாங்க தம்பி என்று தான் சொன்னவர் எனக்கு. வாங்க நான் போய் கதைச்சி நாங்கள் பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்வோம். ஓகேனா இதில் என்னுடைய நம்பரை தரேன், எனக்கு வந்து நீங்கள் வந்து அழைப்பை ஏற்படுத்துங்க. மேற்கொண்டு நாங்கள் வந்து கதைச்சி பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்வோம், ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க. ஓகே, இதே மாதிரி உங்கள்டையும் காணிகள் வந்து விற்பனைக்கு இருக்குன்னு சொன்னால் என்னுடைய இதே நம்பருக்கு வந்து நீங்கள் அழைப்பு ஏற்படுத்துங்க. உங்களுடைய காணிகளையும் வந்து விளம்பரம் செய்து ஒரு சின்னதாக ஒரு நியாயமான ஒரு கமிஷனுக்கு நாங்கள் வந்து விற்பனை செய்து தருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, மறக்காம என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்க. டிக்டாக் இருக்குது, ஃபாலோ பண்ணுங்கள். ஃபேஸ்புக் பேஜ் வந்து இருக்குது எங்கள் நிலம் வந்து, அதையும் வந்து மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். மற்றும் ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.